ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசி கிழமை முழுக்க மாதம் முழுக்க நாம் ஓடி ஓடி நன்றாக உழைத்து காரியங்களை செய்து நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய மனுஷனுக்கும் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை சபையாக ஆராதித்து ஆவிக்குரிய மனுஷனுக்கும் நல்ல உணவு கொடுத்து அவரைக்கு நல்ல பலப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஆமேன். அதற்காக ஞாயிறுல மாத்திரம் நாம் ஆவிக்குரிய மனுஷனுக்கு சாப்பாடு போடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் போட வேணும். என்ன உங்களுடைய வேத வாசிப்பு ஜெபங்களால் போட வேணும். கடந்த கிழமை நாங்கள் தியானித்தது போல் உங்களுக்கு இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் போதல்ல, தியானிக்கும் போது அதில் இருக்கிற நன்மைகளை பார்த்தோம். ஆமேன். இப்போ கடவுள் உங்களோடு பேசுகிறது எதுக்கு? நீங்கள் அதை கேட்டு அதன்படி செய்து என்ன செய்ய வேண்டும்? அதனால் உண்டாகும் ஆசீர்வாதத்தை என்ன பெறுவதற்காக. இப்போ நாம் பேசும்போது ஆண்டவர் அதை நீங்கள் கேட்டு அதன்படி அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே ஒரு மாற்றமும் வராமல் இருக்கும். உங்களை ஒப்பு கொடுக்க வேணும் ஆண்டவருக்கு. ஆமேன். சோஸ்திரம். ஆகவே கேட்கிறபடி செய்யாத பட்சத்திலே வந்து கேட்டு போவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகிற காரியம், ஆவியானவர் என்னை வழிநடத்திய காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் சரி, சாதாரணமான வாழ்க்கையிலும் சரி, ஒரு ஓட்டமாகத்தான் அது இருக்கிறது இல்லையா? யாரை எடுத்தாலும் பிசி ஒப்தாத். ஆவிக்குரிய ரீதியிலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு ஓட்டங்கள், வேலைகள், படிப்புகள், கடமைகள் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பார்க்கிறோம், நிறைய தடங்கல்கள், சரியான முறையிலே ஓட முடியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தடங்கல்கள் நிறைய இருக்கிறதா? அப்ப தடங்கல்களை என்ன செய்வது? ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிற தடங்கல்களை என்ன செய்வது? கர்த்தருக்கு தெரியும், அவர் புரிந்து கொள்வார். பாஸ்டருக்கு தான் விளங்காது, ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவர் என்னை அறிவார், அவர் என்னை மன்னிப்பார் என்றுட்டு அப்படியே தடங்கள் எங்களை தடை செய்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிற அதே வேளையில் அந்த தடங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறதா, அல்லது அந்த தடங்களோடு இந்த ஓட்டத்தை ஓடுகிறதா? இப்போ வாழ்க்கையில் நீங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், அது என்ன சேலஞ்சாக இருந்தாலும் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? இப்போ வியாதியோ ஒரு பிரச்சனையோ குடும்பத்தில் அல்லது பண பிரச்சனையோ இப்படியாவது வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு வழியில் தெரிந்தவர்களை பிடிச்சு, அறிஞ்சவர்களை பிடிச்சோ இல்லையா, ஏதாவது ஒரு சொல்யூஷனை என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஒரு தீர்வை உண்டாக்குகிறோம். சில வேளை முழு தீர்வும் வராத பட்சத்திலும் கூட சரி, இவ்வளவு சரி வந்திருக்கே என்று சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? தொடர்ந்து ஓடுகிறோம். இப்போ இந்த நாளடைவில் அது எங்களுக்கு என்ன செய்கிறது? எல்லாம் சரியாக வருகிறது. அதே மாதிரி தான் இப்போ கடவுளுடைய ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய காரியத்திலையும் கூட எங்களுக்கு அநேக தடைகள் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவரோடு நல்ல ஐக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல விருப்பம் உண்டு. ஊழியம் செய்ய வேண்டும், விருப்பம் உண்டு. குடும்பத்திலே சமாதானம் ஒப்பவும் இருக்க வேண்டும் இல்லையா, விருப்பம் உண்டு. ஆனாலும் தடங்கல்கள் உண்டு. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டால் அருமையானவர்களே, வெளியிலே நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு முயற்சியை செய்து அந்த தடங்கல்களில் இருந்து நாம் ஜெயம் பெற்று நாம் என்ன செய்கிறோம்? தடங்கல்களோடு அந்த ஓட்டத்தை ஓடிட்டு போகிறோம். தடை செய்கிறது என்று விட்டு நாம் ஓட்டத்தை நிறுத்துவதில்லை, ஓட்டத்தை நிறுத்தவும் முடியாது இல்லையா? வாழ்க்கை ஓடிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும், அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும். எப்படி மற்ற காரியத்திலே தடங்கல்கள் மத்தியிலும் காரியங்களை செய்கிறோமோ, அதே போல உங்களை அழைத்த, உங்களுக்காய் மரித்து உயிர்த்த அந்த ஆண்டவருடைய காரியத்திலும் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி
அதற்கு ஒரு நல்ல பலனை பெற்று ஒரு தீர்வை பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து எந்த தடை வந்தாலும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தடங்கள் வருகிறது என்று விட்டு நாம் இருக்க முடியாது. ஆனால் தடங்கள் வராத உலகத்திலே நாம் அல்ல, தடங்கள் இருக்கிற உலகத்திலே தான் நாம் வாழ்கிறோம். இயேசுவுக்கும் தடங்கள் இருந்ததுதான். ஆமென். அவருடைய ஊழியர்களுக்கும் இருந்ததுதான். அவருடைய சபை விசுவாசிகளுக்கும் இருந்ததுதான். ஆதி திருச்சபையிலே நாங்கள் பார்க்கிறோம். நேற்று தியானித்த அருமையானவர்களே, அவர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். சபை பெருகினது. சபையிலே ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். குறுகிய காலத்திலே சபை சிதறடிக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுகிறது. முதலாவது இரத்த சாட்சியாக ஸ்தேவான் கொலை செய்யப்படுகிறார் இல்லையா? தடைகளை தாண்டி அந்த சபை என்ன செய்தது? சென்றது. உலகம் முழுக்க நற்செய்தி பரவியது. தடைகள் எல்லாவற்றையும் தாண்டினார்கள். கொலைகளை அவர்கள் என்ன செய்யவில்லை? செத்துட்டார்களே, இது வேண்டாம் என்று விடவில்லை. என்ன செய்தார்கள்? தொடர்ந்து நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆனபடியாத்தான் இன்றைக்கு உலகிற்கு நற்செய்தி வந்தது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாய் சபை தடங்களை விட்டு என்ன செய்தது? நீக்கி என்ன செய்தது? நற்செய்தியை அறிவித்தது. ஆமென். ஒரு கடவுள் நம்மை உண்டாக்கினார், நம்மை அழைத்திருக்கிறார். நம் பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார், மனுஷனாய் வந்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். எவ்வளவோ காலமாய் உங்களோடு பேசி வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஓட்டம் தடங்கல்கள் இருக்கிறது, அதை தாண்டி ஓடுகிறீர்கள். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கடவுளுக்குரிய வாழ்க்கையிலும் அவர் எங்களுக்கு செய்ததை விட உண்மையாக நாம் ஏதாவது செய்ய முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்படியாக ஒரு தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டும்? தடைகள் என்று விட்டு அப்படியே இருக்கக்கூடாது, அப்படியே நாம் வாழக்கூடாது. ஆமென். அப்ப தடைகளை உடைத்து எப்படி நேரத்தை மற்ற காரியங்களுக்கு கொடுக்கிறோமோ அதே போல் ஆண்டவருக்கும் கொடுக்க வேண்டும். தீமோத்தேயு சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று தன்னுடைய வருங்கால ஊழியனுக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? எல்லா தடைகளையும் நீக்கி பாருங்க, போராட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன். உங்களுக்கு உண்டாகிற தடங்கல்கள் அது ஒரு நல்ல போராட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:24 சொல்லுகிறாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். உங்களுடைய ஓட்டத்திலே தடங்கல்கள் இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:4 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்களாம், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தடங்கள் இருக்கும். இச்சையடக்கம் என்ற ஒரு தடங்கள் அங்கே இருக்கிறது, அதை இச்சை என்ற ஒரு தடங்கள் இருக்கிறது. அதை தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஓட்டம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் பெறப்போகிறது ஒரு அழிவுள்ள கிரீடத்தை அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக நாம் ஓட வேண்டும். ஆனால் தடங்கல்கள் ஒன்றும் இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கின்றதா? இல்லவே இல்லை. ஆண்டவர் ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறாரா? இல்லவே இல்லை. அவர் கொடுத்த வாக்கு என்ன?
உயிர்த்தெழுந்த பிற்பாடு சகல நாட்களிலும் நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அவருடைய விசுவாச பிள்ளைகளோடு, உங்கள் ஒவ்வொருவரோடு, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். எப்படி தன் ஓட்டத்தை எவ்வளவு மரண தடை வந்து ஓடி முடித்தாரோ, அதே மாதிரி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்பதற்கு, தடைகளை ஜெயம் கொள்ளுவதற்கு, தடைகளை தாண்டி தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் என்பதை, அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, அல்லேலூயா. ஆகவே நாங்கள் பார்ப்போம், முதலாவது இருக்கிற தடைகள் ஆன்மீக தோல்விகள். இந்த ஓட்டத்திலே ஓடுவதற்கு எங்களுக்கு இருக்கிற முதலாவது தடை ஆன்மீக தடைகள். இதற்கு முழு நிவாரணம் ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டிலே வாசிக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எனக்கு நிறைய தடைகள் இருக்கண்டு யாராவது இந்த இடத்திலே நினைத்திருந்தால், நீங்கள் ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசித்து அந்த தடையிலிருந்து பலத்தை பெற நீங்கள் தயாராக வேண்டும். ஆமென். அதிலே சொல்லுகிறாரு, முதலாவது கிறிஸ்துவில் உள்ள நமது நிலையை நீங்க ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. ஆமென். சொல்றது விளங்குறதா? கிறிஸ்துவிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நிலையை நீங்க ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. என்ன சொல்லுகிறார் ரோமர் 8:15? அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய நிலைமை என்ன? உங்களுடைய நிலையை ஒரு நாளும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படக்கூடாது. ஆமென். அப்ப ஆன்மீக தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருமாக இருந்தால் அதை ஜெயம் கொள்ள வேண்டும். அடுத்தது பலவீனங்கள், குறிப்பாக ஜெப வாழ்க்கையிலே 8:26 என்ன இருக்கிறது? அப்ப பலவீனங்கள், ஜெபிக்க முடியவில்லை, ஆவிக்குரிய ரீதியிலே தடைகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றா ஜெபிக்க முடியவில்லை, பிள்ளைகளால் பிரச்சனை என்றா ஜெபிக்க முடியவில்லை, இல்லையா? ஏதாவது வியாதி வந்தால் சோர்ந்து போகிறோம், ஜெபிக்க முடியவில்லை. காரியங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இதனால் சோர்ந்து போயிருக்கிறோம், ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. ஆன்மீக காரியத்திலே சோர்வு உண்டாகிறது. வீட்டை பார்க்கிறதா, பிள்ளைகளை பார்க்கிறதா, புருஷனை பார்க்கிறதா, இல்லையா? இப்படி அநேக காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆன்மீக தோல்விகளிலே ஜெயம் பெற வேண்டும். ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியை பாவித்து இந்த தடையில இருந்து நீங்க கடந்து செல்ல வேண்டுமே ஒழிய, ஐயோ தடையை என்றுட்டு குந்தி கொண்டிருக்க முடியாது. தடங்கல்களை ஜெயம் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம், குற்றம் சாட்டப்படுகிறோம். சிலவேளை சபையிலே சகோதரர்களால் குற்றம் சாட்டப்படுகிறோம், உறவினர்களால் குற்றம் சாட்டப்படுகிறோம், வேலையிடத்திலே குற்றம் சாட்டப்படுகிறோம், இல்லையா? அருமையானவர்களே, குற்ற உணர்வுகள், இது பாவம் செய்து விட்டால் ஐயோ பாவம் செய்து விட்டேனே, ஐயோ அந்த தவறை செய்து விட்டேனே என்று என்ன அதையே நினைத்து கொண்டிருக்கிறது, அதையே நினைத்து கொண்டிருக்கிறது. 31வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது உலக மக்கள், உறவினர்கள் செய்கிற பாவங்களால் நாம் என்ன செய்கிறோம்? குற்ற உணர்வுகளோடும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். இதனால் ஆவிக்குரிய மனுஷன் சோர்ந்து போகிறான். இது ஒரு தடையாக அப்படியே நினைத்து மண்டைக்குள்ள போட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து நிற்கிற தடைக்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது, இல்லையா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே நம்மை ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கப்பட்டு அவர் உயர்த்தி வைத்திருக்கும் போது மனுஷருடைய குற்ற வார்த்தைகள், செயல்களால்
நாம் சோர்ந்து போய் அது ஒரு தடங்கலாக எடுத்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே என்ன செய்யக்கூடாது? தேங்கி போய் நிற்கக்கூடாது. அருமையானவர்களே, சில வேளை தேறி விடுவோமா என்ற சந்தேகம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம் என்ற தடையா, வியாகுலம் என்ற தடையா, துன்பம் என்ற தடையா, பசி என்ற தடையா, நிர்வாணம் என்ற தடையா, அல்லது நாசமோசமோ என்ற தடையா? எதுவும் இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். இல்லையா? அப்போ ஒரு தடையை இது சரிவராது, தேற முடியாது அப்படி என்று எந்த கிறிஸ்தவனும் நாம் தயவு செய்து ஒரு நாளும் நினைக்க முடியாது. இது பொல்லாங்கன் உங்களுடைய இதயத்திலே போடுகிற காரியம். நாம் எதை வாசிக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம் என்றுதான் வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி இருக்கும் போது, எல்லா தடைகளையும் தாண்டி ஓடுவதற்கு வழிகள் நமக்கு இருக்கிறது. வேகத்தை குறைக்க கூடாது. என்ன செய்ய வேண்டும்? செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியின் பரலோக பரிசை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் போட்டுட்டு ஓட வேண்டும். பொதுவான உலக வாழ்க்கையில யாராவது என்ன குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அதற்கு எல்லாம் காது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குறதா? சொல்லுறவன் சொல்லிக் கொண்டே இருப்பான், அவர்களை நிறுத்த முடியாது. அது பிசாசு போடுகிற தடை. அவர்களை தாண்டி ஓடுகிறதற்கு ஆண்டவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆவிக்குரியவர்கள் என்று பெயர். உங்களுடைய வாழ்க்கையில எந்த தோல்வியிலே தேங்கி போய் நிற்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இல்லையா? அதற்கு ஒரு தீர்வு உண்டு. அதை பரிசுத்த ஆவியினாலே பெற்று வேகத்தை குறைக்காமல் செயற்பட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தொடர்ந்து நாம் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே தடங்கல்களை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக பயிற்சிகளை கிரமப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆன்மீக பயிற்சிகள் அடிக்கடி ஆண்டவர் இந்த சபையிலே என்னோடு உணர்த்தி உங்களுக்கு பேசுகிற வேதம் வாசியுங்கள், தியானியுங்கள், ஜெபம் 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 பண்ணுங்கள். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஜெபிக்கும் போது ஆண்டவரோடு பேசுகிறீர்கள், வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கிரமமாக செய்யுங்கள், ஜெயம் கொள்ளுவீர்கள். இவைகளை செய்யாத பட்சத்திலே ஒரு தடங்கள் மாறி தேங்கி போய் சுவர் மண்டையை கொண்டே சுவரில் முட்டிக்கொண்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, விடயம் இப்படி இருக்கிறபடியால் ஆன்மீக தடைகளை நாம் தாண்ட வேண்டும். அதற்கு பரிகாரம் பரிசுத்த ஆவியினால் வார்த்தைகள் மூலம் எங்களுக்கு இருக்கிறது. அடுத்தது, சமூக உறவில் சில சச்சரவுகள் எங்களுடைய ஆவிக்குரிய தடங்களுக்கு காரணமாக இருக்கிறது. திருச்சபையிலும் சரி, திருப்பணியிலும் சரி, வேலை இடங்களிலும் சரி, நாங்கள் பார்க்கிறோம். அயலவர் மத்தியில், குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளை என்ன நடக்கிறது? சமூக ரீதியான உறவுகளின் ஊடாக நம்முடைய ஓட்டங்கள் தடைபடுகிறது. இல்லையா? இறை உள்ளத்திற்கு இணைந்து வாழ்ந்தவன் ஒரு தாவீது. ஆனால் சங்கீதங்களை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் தாவீது பட்ட பாடு. இல்லையா? ஆமென். அவனுடைய வாழ்க்கை எல்லாம் ஒளிவும் மறைவும் போராட்டமும் சிறையும், இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய இருதயத்துக்கு எப்படியானவன்? பிரியமானவன். சரியா? உங்களால் ஆன மட்டும் உண்மையாக அந்த சங்கீதங்களை படிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். உங்களால் ஆன மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தாவீதை நினைத்து கொள்ள வேண்டும். அவனைப் போல பாத்திரங்களை நினைத்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் வேதம் நமக்கு தெளிவாய் ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறது. ஒருவனது வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் என்ன நடக்கும்? அவனுடைய சத்துருவோடும் கூட ஆண்டவர் என்ன செய்வாரா? சமாதானம் பண்ணும்படி. அப்ப பிரச்சனை எங்க இருக்கிறது? நம்மகிட்ட தான் இருக்கிறது.
இல்லையா? நாம் ஆண்டவரோட தேவனோட நல்ல சமாதானமாக இருப்போமாக இருந்தால் நம்முடைய எதிரிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு அவர்களோடு சமாதானம் பண்ண கிருபை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மீகா குடும்ப வாழ்க்கையிலே பார்க்கிறோம். மீகா 7:5 சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவருக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மீகா 7:6 சொல்லுகிறார், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாய், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்கள் தானே என்று வாசிக்கிறோம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். குடும்பத்திலே ஒருவன் நெருக்கப்படுகிறான், ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான்? இப்படி பிரச்சனை இருக்கிறது வீட்டில், ஆனால் நான் என்ன செய்கிறேன்டா கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்கிறேன். அவர் என்ன செய்கிறாராம்? என்னை கேட்டருள்வார். வீணா அம்மாவோட சண்டை பிடிக்காமல், அப்பாவோட சண்டை பிடிக்காமல், பிள்ளைகளோட சண்டை பிடிக்காமல் நான் ஆண்டவரை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் என்ன விடுவிப்பார். இல்லையா? அப்போ நாம் வீட்டு சண்டையை விட்டுடுவோம். இனிமேல் யாராவது வீட்டில் சண்டை பிடிக்க கூடாது. இன்றைய நாளில் அம்மாவாயும் சரி, அப்பாவும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. அப்போ எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் ஆண்டவரை நம்பி இருக்கணும். என்ன, யாராவது ஏதாவது பேசிச்சா, சத்தம் போட்டு காய்ச்சா உடனே ரூமுக்கு ஓடிடுங்க, போய் ஆண்டவரை தேடுங்க. இல்லை, எல்லா காரியத்துக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தடைகளுக்கும் எப்போ ஆவது எங்களுக்கு 100% ஒரு தீர்வு கிடைக்குமா? 100% தீர்வு கிடைச்சிருக்கிறதா எல்லாத்திலையும்? சில வேளை நொண்டி காலோடு ஓட வேண்டிய கால நேரங்களும் உண்டு. ஏலாத கையோடும் போக வேண்டும், உழைகிற வியாதி என்ற நாரியோடும் நடக்கத்தான் வேணும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் நியதி, இயற்கை அதுதான். சில வேளை சரீரத்தில் 40க்கு தாண்டினால் பிளட் செக் பண்ணு சொல்லுவார்கள், டாக்டர்கிட்ட போய் முழு பொடியையும் செக் பண்ணு சொல்லுவார்கள். இப்போ அடிக்கடி பேசப்படுகிற காரியம் இல்லையா? 50 ஆனா இன்னும் கூட செக் பண்ணு சொல்லுவார்கள். இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? எல்லாவற்றிற்கும் 100% நாம் என்ன செய்ய முடியாது, முழு தீர்வையும் எதிர்பார்க்காதீர்கள். முன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். தடைகளை விட்டுவிட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். முடியுமானதை சரிப்படுத்து, பேசு, தீர்க்கப்பார், இல்லையே நடந்து போ. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே என்று சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 7:29-31 சகோதரே, மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போல், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போல், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போல், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்களை போல் இப்படித்தான் வாழணும். விளங்குறதா? இப்படித்தான் வாழணும். தேவன் என்னோடு இருந்து கொண்டே இருப்பார். இந்த சமுதாய தடைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுத்தால், வீட்டு பிரச்சனைக்கு, வேலை பிரச்சனைக்கு, வெளி உலக சமுதாய காரியங்களுக்கு எங்களை விட்டு கொடுத்தால் எங்களுடைய ஓட்டங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்ப சமூக உறவு தடங்கல்களை தாங்கி ஓட வேண்டிய ஒரு கடமை உண்டு. அதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, அறியாதவர்கள் மத்தியிலும் சரி, நாம் தேவனோட சரியான முறையில் இருப்போமானால் ஆவியானவர் மறைவிலிருந்து எங்களுக்கு கிரியை செய்கிறார். அதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறார். நாம் அவரோடு சரியாய் இருக்கும்போது தடங்கல்கள் வந்தாலும் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டிய ஒரு பலத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேலையிலே இன்றைக்கு வேலைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வேலை அதிகம், வேலைகளை கூட்டிகிட்டே போகிறார்கள். அது பொதுவான மக்களுக்கு இல்லை, சபை என்று உங்களுக்கு வேறு ரூல்ஸ் கிடையாது இல்லையா? வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும். அதிக வேலைகளில் பவுசு எடுக்க முடியாத நிலை. சில வேலைகளில் பவுசு எடுக்க முடியாது. விளங்குறதா?
சில பானை கடிச்சு கடிச்சு வேலை செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்கிறது. நிறைய வேலை ஓவர் டைம் செய்தால் சில வேளை முந்தி கிடைச்ச எக்ஸ்ட்ரா காசும் இல்லை. கிவெல்ஸ் தில்லை நாத்தில்லைக்கே சில வேலைகளுக்கு இப்போ இல்லாமல் போகிறது. விளங்குறதா? ஃபேரியா வந்தால் சில ரெனோல் வேலை என்றால் சும்மா செய்த வேலையே வேறு என்ன கூவத்திரஞ்சோரையும் செய்த ஆட்களை என்ன செய்வான், முறித்து விட்டுடுவாங்க. வேலை பிரச்சனைகள், சில பாராட்டு கிடையாத வேலைகளில் எவ்வளவு வேலையை நாம் செய்தாலும் இல்லை ஒரு திருப்தியின்மை அல்லது வேலை இடத்தில் ஒரு பாரபட்சம், சரியா, அல்லது வேலைகளை சிலது பொறாமைகள் எரிச்சல்கள் வேலை இடத்திலே. இப்போ நீங்கள் போய் கட்டித்தனமாக வேலை செய்தால் சில வேலை உங்களுடைய செய்வனுக்கே உங்கள் மேலே சில வேலை எரிச்சல் வந்துடும். அல்லது அங்கே உங்களுக்கு முதல் தொடங்கினவன் ஒருத்தன் இருப்பான், நீங்கள் போய் நல்லா வேலை செய்தால் உங்கள் மேலே அவனுக்கு பொறாமை வந்துடும். இவை எல்லாம் எப்படியான காரியங்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற தடைகளாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே, தானியேலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொண்டால், நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்டங்கள், நெருக்கங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், செய்த வேலைக்கு பாராட்டுக்கள் இல்லாமல் அவர்கள் திரிந்தார்கள். ஆமென். அப்போ புரிந்து கொள்ள சில வேளை அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ள மறுப்பார்கள், எப்படித்தான் நல்ல மாதிரி செய்தால். அதற்கு 1 பேதுரு என்ன சொல்லுகிறாரு 2:18, வேலை செய்கிறவர்களே பயத்தோடு உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எஜமான்கள் என்ன சொன்னாலும் விளங்குறது, பயத்தோடு கீழ்ப்படியுங்க. அதுதான் சொல்லுகிறாரு. நல்லவர்களுக்கும் சார்ந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ள உங்களுடைய சேவனுக்கு நீ கீழ்ப்படி. பைபிள் சொல்லுதா இல்லையா? ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு விடுதலையை தருவார். ஆனால் அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக நீ என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏனென்றால் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். விளங்குறதா? 1 பேதுரு 2:18-19 வாசித்தோம். இது வெளி வேலையாட்களுக்கு சொல்லப்பட்ட வேத பகுதி. புரிகிறதா? அடுத்ததாக இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 வருஷம் என்ன செய்தார்? மேசை செய்தார், கதிரை செய்தார், இல்லையா, அலுமாரி செய்தார். 18 வருடங்கள், 3 வருடங்கள் அவர் அற்புதம் செய்தார். அவர் கஷ்டப்பட்டு எவ்வளையோ தடங்கள் மத்தியிலே தன் குடும்பத்துக்காக அவர் வேலை செய்தார். நெகேமியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அலங்கம் கட்டுவதற்காக நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை கொண்டு என்ன பண்ணுகிறான்? ஒரு நல்ல வேலை நடக்கிறது, ஆனால் அவன் எரிச்சல் அடைகிறான். 7வது வசனத்திலே அவர்கள் மிகவும் எரிச்சலாகி 8வது வசனத்திலே வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். கடவுளுடைய வேலை செய்தாலும் தடை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அப்ப விட்டுட்டு போறதா? என்ன செய்தார்கள்? விட்டுட்டு போனார்களா? தடை வருகிறது. அலங்கத்தை கட்டியே முடித்தார்கள். தேவனுடைய காரியம் அப்படித்தான். இதுவும் தேவனுடைய காரியத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு தடைகள் உண்டாகும். எரிச்சல் படுவார்கள், பொறாமைப்படுவார்கள். நெகேமியா 4வது அதிகாரத்திலிருந்து வாசித்து பாருங்க, அப்படியே இருக்கிறது. ஆனால் அலங்கம் கட்டாமல் விட்டார்களா? தடைக்கு அடிபணிந்தார்களா? கட்டியே முடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே என்ன செய்வோம்? வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன காரியத்தை செய்தாலும், என்ன தடங்கள் வந்தாலும் பொறுமையோடு நாம் அதை கட்டி முடிக்க வேணும், தேவனோடு சரியாக இருந்து. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, பைபிள் உங்களுக்கு கிளியரா போதிக்கிறது. நீங்க கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டிய உண்மை, நீங்க ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலோ சேர்ச்சிலோ வேலை செய்தால் மாத்திரம் கடவுளுக்கு வேலை செய்கிற மாதிரி அல்ல. நீங்க இந்த உலகத்தில் எங்கு வேலை செஞ்சாலும் அங்கு ஆண்டவருக்குத்தான் வேலை செய்கிறீர்கள். அவர்தான் உங்கள் வேலையை தந்தவர், அவருக்குத்தான் ஊழியம். எபேசியர் 6வது அதிகாரம் 5:8 அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். வேலைக்காரரை நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 6:5-8 வாய்த்து பாருங்க. அடுத்தது திருப்பணியோ அது வேற பிற பணியோ எதுவாக இருந்தாலும், நீங்க புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் யாருக்காக செய்ய வேணும்?
தேவனுடைய மகிமை கண்டு தான் செய்ய வேண்டும். அது என்ன தடைகள் வந்தாலும். பதவி உயர்வு, நீங்க வேலை செய்கிற இடத்தை அல்லது உங்களுடைய சபையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லையா, நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையா, அது ஒரு தடையா உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறதற்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. சங்கீதம் 75:6-7 எந்த திசையிலும் இருந்து உனக்கு ஜெயம் வராது. சங்கீதம் 75:6-7. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தாழ்த்துகிறதும் உயர்த்துகிறதும் யாரு? தேவன் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உயர்த்த வேண்டும். வேலையிடத்திலும் சரி, சபையிலும் சரி. ஆமென். அதற்காக காத்திருப்போம். அவன் செய்கிறதற்காக அவன் தடங்கள் போடும்போது அதற்கு நாம் அடிபணிந்து போகக்கூடாது. ஆகவே வேலை இடங்களில் அருமையானவர்கள் ஏற்படும் தடங்கல்களை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தாண்டியே தீர வேண்டும். அடுத்ததாக மனக்கவலைகள். இன்றைக்கு எல்லாரையும் போட்டு வாட்டுகிற ஒரு காரியம். கடந்த கால நிகழ்வுகள், எதிர்காலத்தை குறித்த அச்சம், மனக்குழப்பங்கள், மனத்தொய்வுகள் இல்லையா? என்ன செய்கிறது? துக்கங்கள், கவலைகள், பிரிவினைகள், இவைகளெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிறது என்பது உண்மை. அருமையானவர்களே, ஆண்டவர் அதை அறியாமல் இல்லை. முழு கவனத்துடன் வேலை செய்ய முடியாது. இன்றைக்கு பிரச்சனைகள் கூடும்போது நித்திரை வராமல் சொப்பனங்கள் கூடுகிறது. அடிக்கடி தேவையில்லாத கனாவெல்லாம் நமக்கு வந்து நித்திரைகளை குழப்புகிறது. கனாவுகள் பயத்தை கொண்டு வருகிறது வாழ்க்கையில. சிலவேளை ஆண்டவர் இதை செய்தாரோ, அதை செய்ய போறாரோ, இது எதற்கு காட்டினார், இப்படி என்று தேவையில்லாமல் நாம் குழம்புகிறவர்களா இருக்கிறோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, மற்றவர்களுக்கு அப்படி இல்லை? ஏன் எனக்கு இப்படி வியாதி வந்தது, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கிறது? இதான் எல்லாருடைய கேள்விகள். இந்த துக்கம், மனக்கவலைகள் என்னத்தை செய்கிறது? தேவனுக்காய் முழுக்க முழுக்க வாழ நாம் உழைக்க முடியாமல் நம்மை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்களை தாண்டியே நாம் செல்ல வேண்டும். நீங்க என்ன செய்தாலும், எதை எடுத்தாலும் எத்தனை பேர் நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? துக்கம், பிரிவினைகள், கவலை, இவைகள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு பகுதி. எத்தனை பேர் இப்படி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில்? இயேசுவும் துக்கப்பட்டு அழுதார் இல்லையா? தாயும் அழுதா. அதே போல இன்றைக்கு எத்தனை தாய்மார் அழுகிறீர்கள், எத்தனை மனைவிமார் அழுகிறோம். பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏங்குகிறோம். அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், ஏக்கங்கள். விளங்குறதா? இது நம்மை விட்டு முழுமையாக போகுமா? இதை நீங்க உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு உங்களோடு இருக்கிற தேவனை நம்பி நீங்க வாழ வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு போகிற துக்கம் நாளைக்கு ஒன்று பின்னால வந்து கொண்டுதான் இருக்கும். அது எங்களை விட்டு போகாது. சில வேளையில நாங்க விரும்புகிறோமோ இல்லையோ, துக்கமங்களை, கவலைகள் கலைத்து கொண்டுதான் வரப்பாகிறது. இதுதான் இந்த பூலோக வாழ்க்கையின் தன்மை. நிறைவான சமாதானமும் நிறைவான சந்தோஷமும் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. வேதம் திட்ட தெளிவாக எங்களுக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, துக்கத்தால் மடிந்து போகாதீர்கள். உங்களுக்கு கொண்டு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு ஒரு எதிர்காலம் உண்டு. துக்கம் எதற்காக வந்ததோ அந்த சம்பவம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஒரு நினைவாக எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த துக்கம் எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினைகளையும் நல்ல நினைவுகளையும் நல்ல சிந்தனைகளையும் தரட்டும். ஆனால் அந்த துக்கம் ஒரு தடையாக எங்களுடைய ஓட்டத்துக்கு இருக்கக்கூடாது. கவலை கூடின நாட்களிலே அந்த துக்கம் சிலவளை ஆரம்பத்தில் எங்களை போட்டு வாட்டினாலும் நாளடைவிலே கர்த்தரோடு இருந்து ஜெபம் பண்ணி சங்கீதம் பாடி பாடி அவர்களை மறைந்து நாங்கள் வாழ வேண்டிய ஆண்டவரால் போட்டிருக்கிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அந்த துக்கத்திலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ஏமாற்றத்திலும் ஆண்டவர் இருக்கிறார்,
வேதனையிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். விளங்குறதா? சோதனையிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சில வேளை தனிமையிலே இருக்கிறேன் இப்படி ஆச்சு என்றாலும் நீங்கள் தனிமையிலே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய துக்கம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், உங்களுடைய துக்கம், கவலை, தோல்விகள் உங்களுடைய இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கும் தடை பண்ணாத அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்ல தேவன் இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளாமல் நாம் தாண்ட முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வு. இந்த உலகத்தில் யாரும் இப்படியான ஒரு துக்கத்திலிருந்து ஒரு ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது. இன்றைக்கு துக்கமாக இருக்கிறோமா? நாளைக்கு இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நாளைக்கு உன்னை வழிநடத்தி செல்வார். நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே துக்கம் வருமென்று இன்றைக்கு உனக்கு தெரிந்திருந்தால் அந்த துக்கத்திலும் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுடைய ஓட்டத்திற்கு இந்த துக்கங்கள் தடை செய்யாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்வோம். அல்லேலூயா. மனக்கவலைகள் ஒருபோதும் உங்களை முறித்து விடாதபடிக்கு ஒரு தேவனை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து முழுமையாய் அவரையே நம்பிக்கொண்டிருந்தால் இந்த துக்கம் உங்களை மடக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 9:7-8 நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ இதுக்கு பின்மால செய்ய போற எல்லா காரியத்தையும் தேவன் அங்கீகாரம் பண்ணுகிறார். உன்னோட இருந்து செயற்படுவார். ஆனால் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனை மறந்துடக்கூடாது. சரியா? மன நெருக்கத்தை அகற்றுபவைகளிலே ஈடுபடுங்கள். மன நெருக்கத்தை, கவலையை அகற்றும் காரியங்களிலே தயவு செய்து ஈடுபடுங்கள். முதலாவது ஆண்டவரை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். ஆமென். முதலாவது ஆண்டவரை விசுவாசித்துக் கொள்ளுங்கள். நெகேமியா 8:10 சொல்லுகிறாரு, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். என்ன சொல்லுகிறாரு? விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். பிலிப்பு என்ன சொல்லுகிறார் எங்களுக்கு? 4:7-8 நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்க முடியவில்லையா? துக்கமா, கவலையா, ஏமாற்றமா? ஊழியக்காரனு கடிச்சு பாஸ் எனக்கு ஒருக்கா ஜெபம் சொல்லுங்கள். அல்லது சபையிலே ஒரு சகோதரன் சகோதரிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒருக்கா ஜெபம் பண்ணு, ஜெபிக்கிறாயான்னு கேளுங்கள். நிவாரணம் இருக்கிறது வேதத்திலே, இல்லையா? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். என்னத்தை? உங்களுடைய இருதயத்தை, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ காத்துக்கொள்ளுகிறது? எப்போ காத்துக்கொள்ளுகிறது? பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே மனக்கவலை உங்கள் ஓட்டங்களை தடை செய்யாது. அருமையானவர்களே, நீங்கள் இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுகிறபடி காத்துக்கொள்ளுங்கள், இல்லையா? அடுத்ததாக உடல் நலக்கேடுகள். இந்த பிசிக்கல் சஃபரிங் நமக்கோ அல்லது நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எங்களுக்கு வியாதி இருக்கலாம், உங்களுக்கு சரீர வியாதி இருக்கலாம். வாழ்க்கையின் ஓட்டத்தையும் ஆவிக்குரிய ஓட்டத்தையும் தடங்கல் செய்கிற காரியம் இது. சோர்ந்து போகிறோம், இல்லையா? விரும்புகிற அளவு உங்களால் செயல்பட முடியவில்லை. குற்ற உணர்வு, இது ஏன் எனக்கு வந்தது? நான் செய்த பாவமா, பெற்றோர் செய்த பாவமா, அல்லது யாரும் செவினியம் செய்துட்டாங்களா,
இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு யாரும் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை நான் செய்த பாவமா? பவுலை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வியாதியிலே பலவீனத்திலே தேவ பலம் எவ்வளவு பூரணமாய் விளங்கினது இல்லையா? அருமையானவர்களே, உண்மையாக இந்த வியாதி நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே தேவனால் உண்டான வியாதிகள் உண்டு, தான் செய்த பாவத்தினால் வந்த வியாதிகள் உண்டு, பெற்றோருடைய மூதாதையை செய்ய வந்த பாவத்தினால் வியாதிகள் வந்ததை பார்க்கிறோம். இப்படி பல வழிகளிலே வியாதிகள் வந்திருக்கிறது. ஆனால் உனக்கேன் வந்தது என்று தெரியுமா? தெரியாது. அது எப்படி எதற்காய் வந்திருக்கு என்பது யாருக்கு தெரியும்? ஊழியக்காரனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லையா? ஆண்டவருக்கு தான் தெரியும். இப்ப வியாதி வந்து விட்டது, என்னால் முடியவில்லை, கவலை, என் குடும்பத்தை பார்க்க, என் கணவனை பார்க்க, என் பிள்ளைகளை பார்க்க, என் மனைவியை பார்க்க, என் வேலைகளை செய்ய முடியவில்லை என்று ஒரு மனத்தாக்கம், சரீர வியாதி தாக்கத்தை விட மனதால் நாம் பாதிக்கப்பட்டு சோர்வடைகிறோம். விளங்குதா? பவுல் ஜபித்தது போல ஜபிக்க வேண்டும். ஏதாவது ஒரு நிவாரணம் நிச்சயமாக கடவுள் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவனோடு இருக்கும் போது, தேவனுடைய காரியத்தை செய்யும் போது, புரிகிறதா? ஆண்டவரே நமக்கு சுகத்தை தருகிற கடவுளாய் இருக்கிறார். இல்லை, எனக்கு அந்த வியாதியை தாங்குகிற பலத்தை தருகிறவராய் அவர் இருக்கிறார். கடவுள் நமக்கு சுகம் கொடுக்கிறவராகத்தான் இருக்கிறார். தேவன் எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கடவுளுக்கண்டு ஓடும்போது, கடவுளுக்காய் வாழும்போது, அவருக்கு பிரியமாய் வாழும்போது, தேவன் எங்களுடைய வியாதிகளிலே நாம் முறிந்து மடிந்து போகாத அளவுக்கு தேவன் எங்களுக்கு அவருடைய சித்தப்படி ஏதோ ஒரு வழியில கடவுள் உதவி செய்கிறார். உனக்கோ உன் குடும்பத்துக்கோ உன் பிள்ளைகளுக்கோ ஏதாவது நேரிட்டால் அதை அறியாத கடவுள் தேவன் இல்லை. அருமையானவர்களே, ஆமென். ஏதோ ஒரு வழியில ஒரு உதவியை, ஒரு பலத்தை, ஒரு சுகத்தை கடவுள் உங்களுக்கு தருகிறார். பரிகாரியாகிய கர்த்தர் என் தழும்புகளால் உனக்கு குணமுண்டாகுது என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. விளங்குறதா? தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. கடவுளை நம்பி ஜெபம் பண்ணி விடுதலை அடையுங்கள். மனம் அடைந்து மனமுடைந்து போகாதீர்கள். நம்மோடு இருக்கிறவர் அந்த எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அது தீர்க்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? வியாதி தடைகள், குடும்ப காரியத்தை கவனிக்க முடியவில்லை என்ற கவலைகள், வியாதியை விட மனதால் ஏற்படுகிற பாதிப்புகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த தடைகளை உடைத்து ஓட வேண்டும். ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் ஒரு வழியை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். அது அவருக்குத்தான் தெரியும். ஆமென். ஆகவே உடல் நலக்கேடுகள் உங்கள் வாழ்க்கையிலே தடை செய்யாது. அந்த தடையை தாண்டி போக வேண்டும் நீங்கள். ஆமென். பொருளாதார தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. பணப்பிரச்சனைகள், பற்றாக்குறைகள். காலை மாலை 2 பேர் வேலைக்கு போக வேண்டும், அல்லது 2 பேர் 3 வேலை செய்ய வேண்டும். வருமானம் இல்லாட்டி இந்த தேசத்தில் கஷ்டம். இப்போ நாம் வாழ்கிற காலத்தில் இன்னும் கஷ்டம். விலைவாசிகள் குறைக்கிறேன்டா நான் கடைக்கு போனால் விலையில பார்த்தா கூடிக்கொண்டு தான் போகும். ஆனால் கிவி குறைக்குதாம், ரேமாத்துசம் குறைக்குதாம். ஆனால் ரெண்டும் கூட்டிட்டு போகிறத மாதிரி தான் கிடக்கிறது. பார்த்தா போனால் என்ன செய்கிறோம்? 5-6 சாமான் வேண்டினா 500 ரூபா 650 ரூபா வந்துடும். எதை எடுத்தாலும் விலை கூடிவிட்டது. இப்போ எதை எடுத்தாலும் விலை தான் இல்லையா? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. அருமையானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் இந்த பொருளாதார தடைகளுக்கு கணவன் மனைவியாய் வேதத்திலே இருக்கிற சில ஆலோசனைகளை நாம் பார்த்து நம்முடைய சிந்தனைகளிலே சில திருத்தங்களை நாம் செய்து போதுமென்கிற மனதோட கூடிய தேவ பக்தியோட நாம் வாழுகிறதற்கு நிர்ணயம் பண்ணாவிடில் நமக்கு
இந்த காரியம் ஒரு பெரிய தடையாக இருக்கும். எப்போ என்ன குறைந்தாலும் சரி, பணம் குறைந்துட்டால் குடும்பங்களில் முரண்பாடுகள் விரைவாக வந்துடும். இது உண்மை. பற்றாக்குறை, பணப்பற்றாக்குறை வரும்போது குடும்பத்தில் பிளவுகள் கூட. பணத்தால் தான் பெரிய பிரச்சனைகள், சமாதானம் கெட்டு போகிற காரியங்கள். விளங்குதா? கடவுளுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுடைய பிள்ளைகள் நீங்கள் தீர்மானம் எடுத்து, நிறைய ஆலோசனைகள் பைபிளில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கடவுளும் இல்லை, பைபிளும் இல்லை, நாமவே உழைக்கிற பணத்தை என்ன செய்கிறோம்? நமக்கண்டு தேவையற்ற பட்ஜெட்டுகளை போட்டு நம் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும் மற்றவர்களுடைய கண் பார்வைக்கு குளிர்ச்சியாய் வாழ்வதற்கும் நாம் திட்டங்களை போடுகிறோம். ஆனால் நம் பணத்தை செலவழிக்கிற விதங்கள் என் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று எத்தனை பேர் சிந்திக்கிறீர்கள்? முதலாவது தேவனுக்கு கொடுக்கிறதை தேவனுக்கு கொடுக்காததில் தான் இன்றைக்கு நிறைய சிக்கல்கள் பணத்தினால் நம்முடைய குடும்பத்தில் உண்டாகிறது. தேவனுடையதை தேவனுக்கு, உன் பொருளாலும், விளங்குறதா, ஆண்டவர் கொடுத்த எல்லாவற்றினாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். வேலை தேவன் கொடுத்தது, நீ வேலை செய்கிற இடம் பார்த்தோம் கடவுள் கொடுத்தது. வேலைக்காக ஜெபம் பண்ணினதும் ஆண்டவரிடம். வேலைக்கு செய்ய வேண்டிய சுகத்தை பலத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். போக்குவரத்திலே உங்களை பாதுகாக்கிறார் இல்லையா? அந்த சம்பளத்தால் வருகிற உங்களுக்கு வீடோ வாடகையோ சகலத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறார். முதலாவது அவருடைய ராஜ்யம். முதல் குறைகள் இதனால் தான் உண்டாகும். புரிகிறதா? கடவுளுடையதை கடவுளுக்கு உங்களுடைய பட்ஜெட்டில் முதல் போட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும் பணவீக்கத்தாலும் அவன் பாதிக்கப்பட்டதில்லை. குடும்பத்திலே எந்த சண்டையும் சமாதானத்தையும் இழந்ததில்லை இல்லையா? அவன் ஒரு காலமும் பிச்சை எடுக்க மாட்டான், ஒரு நாளும் குறையப்படாது. தேவனுடைய சன்னிதானத்தில் என்று சொல்லுகிறேன். கடவுள் கொடுத்ததை கடவுளுக்கு திரும்ப கொடுக்காவிட்டால் நாம் பொருளாதாரத்திலே வருகிற தடைகளை நாம் ஒரு நாளும் தாண்டி போக முடியாது. ஒரு நாளும் தாண்டி போக முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய சன்னிதானத்தில் என்று. முதல் காரியம் அது. அடுத்ததாக உங்களுடைய பொருளாதார காரியத்திலே கணவன் மனைவியா இருக்கிறவர்கள் 2 பேருக்கும் வருமானம் இருக்கிறதா? கர்த்தருக்கு சோஸ்திரம். உங்களுடைய பணம் அது உங்கள் குடும்பத்துடைய பணம். எந்த மனைவியோ அது என்னுடையது என்று சொல்லுவது உரிமை கிடையாது. எந்த கணவனோ அது என்னுடையது நான் எப்படியும் பாவிப்பேன் என்று சொல்ல எந்த உரிமையும் கிடையாது. கடவுளுடைய குடும்பம், தேவன் கொடுத்த வருமானம் குடும்பத்துக்குரியது. 2 கணவனும் மனைவியும் இங்க சேர்ந்து காரியங்களை திட்டம் போட்டு அதை குடும்பத்துக்கென்று பாவிக்க வேண்டும் சமாதானத்தோடு. அல்லேலூயா. புரிகிறதா? எந்த அதிகாரமும் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே கிடையாது. தேவையற்ற வார்த்தைகளை பாவிக்கிற எந்த ஒரு அதிகாரத்தையும் கடவுள் கணவனுக்கும் கொடுக்கவில்லை, மனைவிக்கும் கொடுக்கவில்லை. கவனமாயிருங்கள். உங்களுடைய பண வாழ்க்கையில் சகல பிரச்சனைகளுக்கும் சகல சமாதானமின்மைக்கும் பணம் வேறாக இருக்கிறது என்று திட்ட தெளிவாக பைபிளில் வாசிக்கிறோம். விளங்குறதா? அந்த பணம் உங்களுக்கு சமாதானத்தை கெடுக்காமல் இருக்க, உங்களுக்கு கெடுக்கப்படுகிற சமாதானம் உங்கள் பிள்ளைகளுக்கு அது கெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. நீங்க என்ன பேசுகிறீர்கள், எப்படி செலவழிக்கிறீர்கள், எதற்காய் சண்டை பிடிக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட மிக 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 கூர்மையானவர்கள். விளங்குறதா? ஆகவே இந்த காரியத்திலே கவனமாயிருங்க. திட்டம் போட்டு குடும்ப பணத்தை சரியான காரியத்துக்கென்று தயவு செய்து ஒரு மனத்தோடே தீர்மானியுங்கள். மிகுதி இருக்கிறதா? சேமித்து வையுங்கள். விளங்குறதா? மிகுதி இருக்கிறதா? சேமித்து வையுங்கள். அதுதான் நல்லது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிள்ளைகள் இப்ப நோர்வே இருக்கிற சிஸ்டத்தில் நீங்க சேமிக்காத பட்சத்தில், கண்டகிண்டமாக பாவித்து சேமிக்காத பட்சத்தில் வருங்காலத்தில் நோர்வேயில் ஒரு வீடு அவரால் வேண்ட முடியாத ஒரு நிலை இப்போ வந்து விட்டது. இனி அது பெருகி கொண்டு போகும். நீங்கள் ஒரு உதவியை செய்யாத பட்சத்தில் உங்களோட பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. வேதமே சொல்லுகிறது உங்களுடையது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டு. விளங்குறதா? ஆடம்பர செலவுகளை விட்டு, தேவையற்ற காரியங்களை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உடையோ
நகையோ சாப்பாடோ எதுவாக இருந்தாலும் போதும் என்ற மனதுடனே, இல்லையா, சர்வசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கும் என்று என்னுடைய ஆலோசனையாக ஆவியானவருடைய உந்துதல் மூலம் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகுதியானதை சேமியுங்கள். காசு இருக்கிறதை அப்போ அதை செய்வோம் இதை செய்வோம் என்று தேவையான காரியத்தை செய்யாதீர்கள். உங்களுடைய வருமானம் முதலில் ஆண்டவருக்கு, ரெண்டாவது உங்கள் குடும்பத்துக்கு. ஆமென். மிகுதியாயிருந்தால், முடியுமாயிருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய பார்க்க வேண்டும். இதுதான் நிவாரணம். இதை விட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அருமையானவர்களே ஒரு நாளும் நீங்கள் இந்த தடையில இருந்து விடுதலை பெற முடியாது. இறுதியாக ஒரு தடை, திருப்பணியிலே போராட்டங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், விசுவாச பிள்ளைகள் சபையிலே சரியான முறையிலே ஊழியம் செய்ய முடியாத தடைகள் நிறைய உண்டு. நீங்கள் அநேகர் நினைச்சு கொண்டிருக்கிற சில வேளை எனக்கு குடும்பத்தடை, இந்த தடை, அந்த தடை, இந்த தடை என்று வேதம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது? அதை தடையாக நீர் எடுத்தால் எல்லாம் தடையாக போயிடும். தெளிவாக பார்க்கிறோம், தடைகளை நாம் தாண்டி போக வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதற்கு நாம் அடிபணிந்து அடிமைகளாக கூடாது. எப்படி தடைகளோடு தடைகளாக குடும்ப வாழ்க்கையிலும் மற்ற காரியத்திலும் தடைகளை, தீர்வுகளை கண்டு தடைகளின் ஊடாக செல்லுகிறோமோ, அதே மாதிரி ஊழிய வாழ்க்கையிலும் எல்லா தடைகள் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். தடை என்று யாராலும் சொல்ல முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. முதலாவது. 2வது, ஊழியம் எல்லாம் சபையிலே ஊழியத்தை ஏற்படுத்தினது ஆண்டவர். 1 கொரிந்தியர் 12:28 வாசித்து பாருங்க. சரியா? தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, 2வது தீர்க்கதரிசிகளை, 3வது போதகர்களை, பின்பு அற்புதங்கள், பின்பு குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்படுத்தினார். சபை தேவனுடையது, ஊழியக்காரனுடையது அல்ல. புரிகிறதா? சபைக்காய் செத்தது இயேசு பிரான். அந்த ஊழியத்தை ஏற்படுத்தினது அவர். தாளந்துகளை உங்களுக்கு கொடுத்தது அவர். எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த தடை இந்த தடை என்று சொன்னால் ஊழியத்துக்கு அதனுடைய அர்த்தம், நீ தடைகளை தாண்ட விருப்பம் இல்லாமல், தடைகளை தாண்டுகிற தேவன் மேல் பற்றில்லாமல், அவரை நம்பாமல் தடைகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அடிபணிகிறீர்கள். சில கஷ்டம், சில தடைகள் வாழ்க்கையில் வராதென்று நான் சொல்லவில்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சில தடைகள் வரும். அவளை தாண்டி நாம் ஆண்டவருக்கு தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். செய்யாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆகவே 2 கொரிந்தியர் 4:1 சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. ஆமென். எபேசியர் 6:8 படி மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், பல விதமான பிரச்சனைகளோடு நான் ஆண்டவருக்கு 50 வருடம் ஊழியம் செய்திருக்கிறேன். சரியா? ஆனால் ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்று சொன்னால், யெகோவா அவர் போதுமானவராயிருக்கிறார் என்று சொல்லி போட்டு கீழே எழுதுகிறார். என்னென்றால், ஆன்மீக தோல்விகள் யெகோவா சிக்கெனு, ஏனென்றால் அவர் சுத்திகரிக்கிற தேவனாம். ஆன்மீக தோல்விகளிலிருந்து எங்களுக்கு சுத்திகரிப்பை கொடுக்கிறார். 2வது சொல்லுகிறாரு, பொருளாதார தேவைகள். சரியா? அதுக்கு சொல்லுகிறாரு, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர். அவர்தான் நமக்கு தீர்வாக இருக்கிறார். 3வது சொல்லுகிறார், தன்னுடைய 50 வருஷ ஊழிய வாழ்க்கையிலே சமூக உறவுகளில் பெரிய சச்சரவுகள் வந்தபோது யெகோவா ரூபா நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எவ்வளவு பிரச்சனையிலும் தன்னை மேய்த்து கொண்டு வந்திருக்கிறார். வேலை பிரச்சனைகள், யெகோவா ஷம்மா, தேவனுடைய பிரசன்னம் வேலை இடத்திலும் இருக்கிறது, எங்கேயும் இருக்கிறது, அவரோடு கூட இருக்கிறது. ஆமென். அப்ப வேலையில் பிரச்சனையா? மனமடைஞ்சு போகலாமா? ஆண்டவர் இருக்கிறார்.
என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்பட்ட மனக்கவலைகளுக்கு யெகோவா ஷாலோமாக தேவன் இருந்தார். என்ன தேவன் அவர்? சமாதானம் கொடுக்கிற தேவன். அவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார் இல்லையா? ஒரு சொல்லுகிறாரு, திருப்பணியிலே போராட்டங்கள், யெகோவா நிசியாக இருந்தார், வெற்றி தந்தார். துதிக்கும் போது பாடினோம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோஸ்திரம். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே உடல் நல கேடுகள், அப்போ ஆண்டவர் யெகோவா ரவ்வாவாக இருந்தார், சுகம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அதே ஆண்டவர் அந்த ஊழியக்காரனோடு இருந்தது போல, பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பாத்திரங்களோடு இருந்தது போல, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ விசுவாசிகளோடு இருக்கிறது போல, உங்களோடும் என்னோடும் தேவன் இருக்கிறார். ஆமென்.